ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் அருணகிரிநாதரை பற்றி நான் அறிந்து கொண்ட சிறு துளிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககால படைப்புகளான 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்களை தொடர்ந்து வந்தது பக்தி இலக்கிய சகாப்தம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய இந்த பாக்கள் மக்களால் வேத மந்திரங்களுக்கு சமமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இவ்வரு நூல்கள் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. வாழையடி வாழையாக வந்த இம்மரபில் ஒரு புதிய தாரகையாக உதித்ததே அருணகிரியாரின் திருப்புகழ். அத்வைத ஆச்சாரியரான ஆதிசங்கரர் 6 சமய வழிபாட்டை வகுத்தளித்தார். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கணாபத்தியம், ஸ்மார்த்தம். அதில் ஒன்றுதான் கௌமாரம். இவர்கள் மதிப்புடனும் மரியாதையுடனும் குமரனை, ஸ்கந்தனை, சண்முகனை மற்றும் கார்த்திகேயனை பரம்பொருளாக போற்றி வழிபடுகின்றனர். கௌமார குருநாதர்களில் அருணகிரிநாத சுவாமிகளை முதன்மையான குருவாகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் மதித்து பாராட்டி போற்றுகின்றனர். அவரை பற்றி நாம் காண்போம். முருகா 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 முருகா. ஓம் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஹர பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரிகரோகரா. அடியார்க்கு எளிய நல்ல பெருமானுக்கு அரிகரோகரா. ஆபத்தில் அஞ்சேன் என்ற பெருமானுக்கு அரிகரோகரா. அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தவித்தருள் பெருமாளுக்கு அரிகரோகரா. கோபிகா ஜீவனம் கோவிந்தா கோவிந்தா. மகா மாயிக்கு ஜெய். சீதலா தேவிக்கு ஜெய். ஸ்ரீ மகாலட்சுமி மாயிக்கு ஜெய். திருப்புகழ் வல்லவர் சீபாத துளிகள் சரணம் சரணம் அநேக சரணம். தீவினையற்ற சினந்தீர் அகத்துள் மெய்தீபநந்தம். தீவினை அழுதவ நந்தாது எடுத்தனம் செந்தினை மேல். தீவினை அற்ற புனமான் கொழுநன் செழும் கனக. தீவினையற்ற அடியார்க்கு அருள் பெறும் செல்வனுக்கே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் நடி போற்றி. வாழி திருநாள் மண் துண்டல் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. அருணகிரிநாதர் வந்தனம். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனிபுனைந்தும் முந்து ஆதரவில் அவன் புகழ் மூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ ஏன்றருளே. விநாயகர் பாடலுடன் ஆரம்பிக்கும். கைத்தல நிறைகனி அப்பமுடமல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மதயானை. மத்தளவாயிரவை உத்தமி புதல்வன் மட்டமில் மலர்கோடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகின்றனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிமண் உரைரதம் அச்சம் கூடி செய்த அடிதீரா. அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் மதனிடை இவமாகி. அக்குற மகனுடன் அச்சிறு அக்கன மணமருள் பெருமாளே. அக்கன மணமருள் பெருமாளுக்கு அரிகரோகரம். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் திருவெங்கட்டார், தாயார் பெயர் முத்தம்மை. இவர் பிறந்த சில தினங்களிலேயே இவரது தந்தையார் காலமாகிவிட்டார். இவருக்கு மூத்த சகோதரி உண்டு. அவரது சகோதரி இவரை சிறு வயதில் இருந்தே மிகவும் செல்லமாய் வளர்த்தார். அருணகிரிநாதர் சிறு வயதிலேயே தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார்.
பின்னர் இவர் தீய பழக்கத்தில் ஈடுபட்டு தொழுநோய்க்கு ஆளானார். இந்நோயின் கொடுமையை தாங்க இயலாமல் உடம்பெல்லாம் வெந்து நொந்து உயிர் தியாகம் செய்ய முடிவு செய்து திருவண்ணாமலையில் உள்ள வல்லாள மகாராஜ கோபுரத்தின் மேலிருந்து கீழே விழ முயற்சித்த நிலையில் முருகா என்று கூறிக்கொண்டே விழுந்ததினால் முருகர் இவரை ஆட்கொண்டார். பிரம்மதேவரால் இவருக்கு விதிக்கப்பட்ட விதியோ இந்த கோபுரத்திலிருந்து விழுந்து மரணிப்பதுதான். ஆனால் முந்தைய தவப்பயன் காரணமாக முருகப்பெருமான் இவரை அருணகிரி நில் என்று தாங்கி பிடித்தார். பிரம்மதேவனின் கையெழுத்தையே முருகப்பெருமான் ஒரு நொடியில் மாற்றியதை இவர் தம் கந்தர் அலங்காரத்தில் தெரிவித்துள்ளார். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோர் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இந்த கந்தர் அலங்காரத்தை தினமும் பாடும் பொழுது முருகப்பெருமான் நம் தலையெழுத்தையே மாற்ற வல்லர் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இவ்வாறு அருணகிரிநாதன் தலையெழுத்தை மாற்றினார் முருகப்பெருமான். உடனே இவரது செவிகளில் சும்மா இரு சொல்லற என்ற மந்திரத்தை ஓதினார். இவர் இந்த மந்திரத்தை தம் கந்தர் அனுபூதியில் குறிப்பிட்டுள்ளார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிரான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொண்டும் அறிந்திலனே. சும்மா இரு சொல்லற என்பதின் பொருள் மௌனமாக இருப்பது மட்டுமன்று, கீதையில் குறிப்பிட்டது போல் எல்லா பொருட்களிலும் தன்னையும் தன்னிடத்தில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ அவனே யோகி. இவ்வாறு 12 ஆண்டுகள் நிஷ்டையில் இருந்தார். பிறகு தொழுநோய் நீங்க வஜ்ர சரீரம் பெற்றார். அப்பொழுது ஒரு நாள் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். வேதங்களும் காணாத பாதங்களை இவர் வணங்கினார். அருணகிரி உலகம் உய்ய பாடுவாயாக என்று கூறினார் முருகப்பெருமான். உடனே இவர் சுவாமி நான் ஒன்றும் அறியாதவன் என்றார். அருணகிரி நாவை நீட்டு என்று கூறி அவரது நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடி என்றார். முத்தைத்தர் பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்குரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்தமரர் மடி பேண என்று பாடினார். பிறகு மீண்டும் அவர் நிஷ்டையில் ஆழ்ந்தார். யோகமே ஆனந்த நிலை என்பதற்கு ஏற்ப நிஷ்டையில் இருந்தார். சில காலங்களுக்கு பிறகு முருகப்பெருமான் தோன்றி வயலூர் வருக என்றார். அருணகிரியார் வயலூர் சென்று அங்குள்ள சக்தி தீர்த்தத்தில் மூழ்கி வயலூர் முருகனை வணங்கினார். வயலூரில் இவர் பாடிய நிறைய பாடல்களை பாடினார். அதில் ஒன்று மட்டும் காண்போம். தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாளினை நினைப்பில் அடியே இவ்வாறாக நிறைய பாடல்களை பாடியுள்ளார். பிறகு வயலூரிலிருந்து அவர் விராலிமலைக்கு செல்கிறார். அப்பொழுது அவர் எனக்கு எப்படி பாட வேண்டும் என்று தெரியவில்லை என்று முருகப்பெருமானிலே வேண்டிய பொழுது மூலாதார ஸ்தலம் திருப்பரங்குன்றம், சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிப்பூரகம் திரு ஆவினன்குடி, அநாகதம் திருவேரகம், திருவேரகம் என்றால் சுவாமிமலை, விசிக்தி குன்றுதோராடல் என்றால் திருத்தணி, ஆக்கினை பழமுதிர்ச்சோலை, இந்த 6 ஆதாரங்களிலும் 6 படைவீடாக அமைத்து பாடு என்றார். இவர் விராலிமலைக்கு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் முருகப்பெருமான் வேடனாக வந்து அருள் புரிந்து அஷ்டமா சித்திகளையும் வழங்கினார். அங்கே நிராமய என்று ஒரு பாடலை பாடினார். நிறைய பாடல்களை பாடியுள்ளார். அதில் நிராமய புராதன பராபரவராமிருத நிராகுல சிராதிக பிரபயாகி நிராச சிவராஜத வராஜகள் பராபிய நிராயுத புராரிய சுதன் வேதா வேதா வேதாம். இவ்வாறு அவர் பாடி முடித்த பிறகு அவர் பின்பு திரு ஆவினன்குடி வருகிறார். அங்கு அவருக்கு முருகப்பெருமான் ஜபமாலையை வழங்கினார். ஜபமாலை வழங்கிய ஒரு பாடலை இவர் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். அபகார நிந்தை பற்றுழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளானே உனை நான் நினைந்தருட் பெறுவேனோ இவமாமுகன் தன
இளையோனே இமவான் மடந்தை உத்தமிவாலா ஜெபமாலை தந்த குருநாதா திருமாவினன் கூடி பெருமாளே. பிறகு அங்கிருந்து பழனியில் தங்கி பல பாடல்களையும் பாடினார். அங்கிருந்து மதுரைக்கு வந்து முத்தமிழையும் பெற்றார். திருச்செந்தூரில் பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருந்த சமயம். அப்பொழுது 7ஆம் நாள் சண்முகர் புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவ்விடத்தை அடைந்தார் அருணகிரிநாதர். முருகா, உனது நடன கோலத்தை காட்டுவாயாக என்றார். அங்கு பின்புறமாக முருகப்பெருமான் நடன காட்சியை அருளினார். இன்றும் 7ஆம் நாள் நடன கோலம் பார்க்கலாம். பிறகு சுவாமிமலைக்கு வந்து பிரணவ உபதேசம் பெற்றார். முருகப்பெருமான் 3 பேருக்கு மட்டுமே பிரணவ உபதேசம் செய்தார். சிவபெருமான், அகத்தியர் மற்றும் அருணகிரிநாதர். பிறகு சிதம்பரம் சென்று அங்கும் முருகப்பெருமானின் நடன காட்சியை காண்கிறார். அங்கிருந்து வடக்கு நோக்கி திருத்தல யாத்திரை செல்கிறார். நடுநாட்டில் காது அறுபட்ட புலவர் வருவதை காண்கிறார். அவர் மூலமாக வில்லிபுத்தூரார் என்னும் புலவர் தாம் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கவில்லை என்றால் காது அரித்து விடுவார் என்பது அறிந்து அவரிடம் வாதாட செல்கிறார். வில்லிபுத்தூரார் பெருமாள் மீது 100 பாடல்களை பாடுகிறார். இந்த 100 பாடல்களுக்கும் அருணகிரியார் விளக்கம் கொடுத்து முடிக்கிறார். பின்னர் அருணகிரியார் ஸ்கந்தர் அந்தாதி ஒன்றை பாடுகிறார். திருத்தத்த திட்ட திதிராதை தாதது திட்டத்திதா திருத்தத்த திட்ட திதி திட்ட தேதுத்து தித்திதத்தா திருத்தத்த திட்டத்தை தாததி தேதுதை தாததத்து திருத்தத்த திட்டி திட்டி தீ திதி துதி தீ தொத்ததே. இதற்கு வில்லிபுத்தூராருக்கு அர்த்தம் கூற முடியவில்லை. வில்லிபுத்தூரார் தன் காதை அறுக்கும்படி அருணகிரியாரிடம் வேண்டுகிறார். அதற்கு அருணகிரியார், புலவர்களுக்கு பொருள் தெரியவில்லை என்றால் அதற்கு நீங்கள் பொருள் கூறி விளக்கம் அளிக்க வேண்டுமே தவிர இதை போல் காதை அறுக்க கூடாது. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவர் கூறியது போல புலவர்கள் கண்ணில்லாமல், அதாவது சூர்தாசரை போல பாடல்களை இயற்றலாம். கையில்லை என்றாலும் மற்றவர்கள் உதவியுடன் பாடல்களை எழுதலாம். ஆனால் புலவர்களுக்கு செவி இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்த்துகிறார். பிறகு அங்கிருந்து திருவண்ணாமலை வந்த அருணகிரிநாதருக்கு வேறு பிரச்சனை காத்திருந்தது. சம்பந்தாண்டார் மூலமாக சம்பந்தாண்டார் சிறந்த காளி உபாசகர். அவருக்கு அருணகிரியாரின் பெருமைகளை கண்டு பொறாமை கண்டார். அப்பொழுது திருவண்ணாமலையை ஆண்டது விஜயநகர வம்சத்தை சேர்ந்த பிரபுடதேவ மகாராஜன். அவர் அருணகிரியாரின் மேல் மிகுந்த மரியாதை கொண்டிருந்தார். இது சம்பந்தாண்டாருக்கு பிடிக்கவில்லை. ஒரு முறை மகாராஜாவிடம் சென்று சம்பந்தாண்டார் கூறினார், நான் பாடல் பாடி காளியை வரவழைக்கிறேன், அருணகிரியாரை முருகனை வரவழைக்க சொல்லுங்கள் என்றார். அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆகா, ஒரே சமயத்தில் காளியையும் முருகனையும் தரிசிக்கலாம் என்று மகிழ்ந்தார். அருணகிரியாரை அழைத்து விவரத்தை கூறியதும், நாளை முருகனை அழைத்து பாடல் பாடுகிறேன் என்றார். சம்பந்தாண்டார் இரவு முழுவதும் காளியை நினைத்து பூஜை செய்து காளியிடம் வேண்டுகிறார். நீ வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, முருகனை மட்டும் விட்டு விடாதே என்கிறார். மறுநாள் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மகாராஜா மற்றும் மக்களின் முன்னிலையில் முருகனை நினைத்து பாடுகிறார். முருகன் வரவில்லை. முருகனை மனமுருகி வேண்டினால் நம் முன்னே வந்து நிற்பான் என்பதை கந்தர் அலங்காரத்தில் செங்கேழ் அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோளும் பதுமா மலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடனை குமரன் என எங்கே நினைப்பனும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே என்று கூறுகிறார் என்று தன் அனுபவத்தை கூறுவார். முருகன் வராததைக் கண்டு ஒருவேளை வள்ளி தெய்வானுடன் பேசிக் கொண்டிருப்பாரோ என்று இருவர் மயலோ என்ற பாடலில் குறிப்பிடுகிறார். பிறகு ஞானக்கண்ணால் காண்கிறார், அன்னை பார்வதி மடியில் வைத்து உள்ளதை. உடனே மயில் விருத்தம் பாடி மயிலை வரவழைத்து முருகனை அழைத்து வர சொல்கிறார். அப்பொழுதுதான் அதனசேடனாராட என்று பாடலை பாடுகிறார். அந்த பாடலில் மனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் மாடி நீயாடி வர வேணும் உதய தாம மார்பான பிரபுடன் மாராஜன் உலம் வாழ்தேவ பெருமானே. இந்த பாடலை கேட்டதும் அன்னை அருணகிரி என்று கையை உயர்த்துகிறார். உடனே முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வந்து விடுகிறார். வந்து அங்கு இருந்த தூணை பிளந்து அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார். அருணகிரிநாதர் 16,000 பாடல்களை பாடினார். அதில் நமக்கு கிடைத்தது 1300 திருப்புகள் மட்டுமே. அவர் திருப்புகளை மட்டும் பாடவில்லை, நவரத்தினங்களையும் பாடியுள்ளார். அதாவது திருப்புகள் மாணிக்கத்திற்கு சமமாகவும், கந்தர் அலங்காரம் கோமேதகம், கந்தர் அந்தாதி நீலம், கந்தர் அனுபூதி முத்து, திருவகுப்பு வைரம்,
வேல் விருத்தம் பவளம், மயில் விருத்தம் மரகதம், சேவல் விருத்தம் வைடூரியம், திரு ஏழு கூட்டிருக்கை புஷ்பராகம். இந்த திருப்புகள் அனைத்தையும் நமக்கு தந்தருளியது வடக்குப்பட்ட தணிகாசலம் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள். திருப்புகழ் பாடல்களை தேடி கண்டுபிடித்து தொகுத்து வெளியிட்டார். இவரது மகன் வாசு செங்கல்வராய பிள்ளை திருப்புகழுக்கு உரை எழுதினார். இதில் சிறந்த மகுடங்களை மட்டும் நாம் காணலாம். வேல் 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 முருகா வேல், வேல் முருகா மால் மருகா வேலாயுதா வேல், வடிவேல் முருகா மால் மருகா வேலாயுதா வேல், உயர் கருணை புரியும் கடல் உடையனதுள் அறியும் அன்பை தருவாயே, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. கரிமுகவன் இளைய கந்த பெருமாளுக்கு அரிகரோகராம். முருகா 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 அரகரோகரா, வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா முருகா அரகரோகரா, அரகரோகரா, வேல் முருகா 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 அரகரோகரா. ஞான சித்தி சித்திரனித்த தமிழால் தமிழால் உன்னாமத்தை கற்று புகழ் கைக்கு புரிவாயே, தேவர் சொக்க சக்கரவர்த்தி பெருமாளே. தேவர் சொக்க சக்கரவர்த்தி பெருமாளுக்கு அரிகரோகராம். சிவமாத்திருப்புகழ் எனு நாவின் புகழ, சிவஞான சித்தீடனை அருள்வாயே, அருணாச்சலத்தில் முறை பெருமாளே. நினதில் மனதில் நினையும் மாறு நீ அருள்வாயே, அருணை வீதி பெருமாளே. இணையடிகள் பரவும் உடை அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ, பாசநாசனே இருவினை முமலமும் அற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரம சுகம் அதனை இடைமறிது ஏக நாயகா லோக நாயகா இமயவர் பெருமாளே. விருத்தருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாலை மிகுத்த பலமுடனுத மகிழ்வோனே, உனக்கைந்து பாடுவாப்பி எனக்குனது கழல் பாட உயர்ச்சி பெரு குணசீலம் அருள்வாயே. இவ்வாறு நிறைய திருப்புகழ் பாடல்கள் இருக்கிறது. இதில் மகுடங்களை மட்டும் இப்பொழுது நாம் பார்த்தோம். பிரபுதேவ மகாராஜனுக்கு பிறகு பிரபுதேவ மகாராஜனுக்கு கண் தெரியாமல் போகிறது. உடனே சம்பந்தாண்டார் கூறுகிறார், அருணகிரியை அனுப்புங்கள், அவர் தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் அவருக்கு கண் தெரியும் என்று கூறுகிறார். உடனே அருணகிரிநாதர் தன் உடலை விடுத்து கிளி ரூபம் எடுத்து தேவலோகம் செல்கிறார். தேவலோகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வந்து பிரபுதேவ மகாராஜனுக்கு கண் தெரிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த சம்பந்தாண்டார் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய உடலை எரித்து விடுகிறார். அதனால் அருணகிரியார் கிளி ரூபத்திலிருந்து கந்தர் அந்தாதியை ஏற்றுகிறார். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கொடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரிகரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. முடிஞ்சிச்சு.